காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அக்கா, மாமா, சாரு, நீங்க எல்லாரும் காருக்குள்ளே இருங்க. நான் உள்ள போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். கமல், நாங்களும் வாரம்பா. உங்க அம்மாவை நீ தனியா எப்படி சமாளிப்ப? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம். பார்த்து பேசு கமல். சரிங்கக்கா. ரொம்ப கோவமா பேசிடுவாங்களா? பாப்போம்க்கா, எப்படி பேசினாலும் சமாதானப்படுத்திடுறேன். கமல், என்னப்பா, பஸ்ல தான் போனேன், வரும்போது கார்ல வந்திருக்க? என் ஃப்ரெண்டோட கார்ப்பா. சரி கமல், நீ மட்டுமா வந்த? காருக்குள்ள இருக்கிறவங்களே வெளியே வர சொல்லு. அதுப்பா, என் ஃப்ரெண்டோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும். வர சொல்லுப்பா, வர சொல்லு. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாரும் உள்ள வாங்க. பாப்பா, பாப்பா தானம்மா உன் பேரு? வீட்டுல வச்ச பேரு கருப்பாயி, செல்லம்மா கூப்பிடுறது பாப்பா. தம்பி சொல்லியிருக்கான். அம்மா, உங்ககிட்ட. சரி, எல்லாரும் இறங்கிட்டீங்க, என் மருமக இன்னும் இறங்கல. தம்பி எல்லாத்தையும் சொல்லிருச்சுப்பா. என் மருமகளை முதல்ல கண்ணில் காட்டு. ரொம்ப சந்தோஷம்மா, நாங்க வந்த வேலையவே மிச்சப்படுத்திட்டீங்க. நீங்க வேற, என் பிள்ளை மனசுக்கு ஏதாவது ஒரு பொண்ணையாவது பிடிச்சிராதான்னு நான் எத்தனை வருஷமா தவம் கிடக்கேன். எப்போ எந்த ஊருக்கு நாங்க பொண்ணு பார்க்க போனாலும் கடைசி நேரத்துல எங்கேயாவது ஓடிடுவோம். அப்படி நீங்க கடைசியா ஒரு தடவை பொண்ணு பார்க்க போனப்பதான் எங்க வீட்டு ரிசப்ஷனுக்கு வந்த அப்படி. ஆமா ஆமா, சரி வாசல்லே நின்று பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்குள்ள போவோம். சாருமா, வாமா, இறங்குமா. அடேங்க அப்பா, என் மருமக எவ்வளவு அழகு. இப்படி ஒரு பொண்ணை கட்டணும்னு தான் வர்ற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு எகிரி குதிச்சு ஓடுனான் போல. எங்க மருமகளை பாத்தீங்களா? நல்ல மகாலட்சுமி மாதிரி என் பையனுக்கு பொருத்தமா இருக்கு பொண்ணு. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. சாரு, நல்லா சிரிச்சு வச்சு இரு. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படி உம்முனே வச்சுக்கிட்டு இருக்காத. பாரு, நீ தான் எல்லாரையும் நினைச்சு நினைச்சு பயந்துகிட்டு இருக்க. ஆனா எல்லாரும் உன்னை சந்தோஷமா தான் ஏத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு சித்தி. அது ஒண்ணும் இல்ல, புது இடம்ல, புது ஊரு, புது கிளைமேட், அப்படிதான் இருக்கும். சரி கீதுமா, ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்க. இவங்க எல்லாரும் வர்றாங்கன்னு எல்லாருக்கும் அவங்க ரூமை காட்டு. சரிங்க. கமல். அம்மா, என்னம்மா? நீ சாருவை உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக சொல்லு போ. சரிங்கம்மா. சாரு, வா என்னோட வா. போமா, தயங்காம போ, இது உன்னோட வீடு, போ. சாரு, போம்மா. வா சாரு, வா. பிள்ளை ரொம்ப பயப்படுறா. அது பயம், தயக்கம், கூச்சம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். சாதாரணமா நம்ம ஏற்பாடு பண்ணி கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கே அப்படிதான் இருக்கும். இது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிரும். ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அச்சச்சோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசு ரொம்ப சின்ன மனசுதான், எல்லாரையும் போல. அதுல என் பிள்ளை கமல் இருக்கான், அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு எதுல சந்தோஷமோ அதை கொடுக்கறது தானே எங்களுக்கும் சந்தோஷம். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். இதை எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க, உள்ள வாங்க, உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன். நாங்க பிள்ளைங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு உங்களை சமாதானப்படுத்திட்டு போகலான்னு தான் வந்தோம். அப்படியே கிளம்பட்டுமா? அடடே, அப்படியெல்லாம் உங்களை விட்டுற முடியாது. ஒரு 2 நாளாவது நீங்க நம்ம வீட்டுல இருந்துட்டு தான் போகணும். இல்ல, அங்க வயசு பிள்ளை வீட்டுல இருக்கு. பாப்பா, உன் பிள்ளை எப்பவும் உன் தம்பி வீட்டுல தானே இருக்கும். அது உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? உன் தம்பி அடிக்கடி என்கிட்ட பேச அப்படி. அப்படியா? மாப்பிள்ளை பேசுவாரோ? ஆமா, முன்னாடி எல்லாம் உங்க மாப்பிளையும் கமலும் அடிக்கடி ஸ்கைப்ல பேசும்போது நான் நடுவுல வந்து பாப்பேன், பேசுவேன், ஹாய்ன்ட்டு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா இப்ப உங்க ஊருக்கு உங்க தம்பி ரிசப்ஷனுக்கு வந்துட்டு போனதுல இருந்தே அடிக்கடி பேசுற அப்படி. அட அப்படியா? ஆமா, கமலுக்கு ஏதோ பொண்ணு பார்த்துருக்கிறதா? ஆமா, பார்த்துருந்தோம். அதான் சொன்னனே, எந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போனாலும் நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லுவான். நாங்களும் இவனை நம்பி முன்னாடி போயிடுவோமா, கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு வேலை இருக்குன்ட்டு எங்கேயாவது ஓடிடுவான். அதான் இந்த தடவை ஸ்கைப்லயே பொண்ணு பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம், பேசணும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பொண்ணு 6 மாசம் கழிச்சு தான் எங்க ஊருக்கு வரதா இருந்தது. வரவும் பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தோம். சரி. கமலுக்கு அந்த பொண்ணோட இமெயில் அட்ரஸ் தான் கொடுத்தேன். என்ன நினைச்சானோ, என்ன பேசினானோ, மறுநாளே அந்த பொண்ணு ஃபோன் போட்டு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சு. ஓ, கமல் வேலையோ? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னானோ தெரியல, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான். முன்னாடியாவது கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா உங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவன் மனசுல இந்த பொண்ணுதான் இருந்திருக்கு போல. அதான் இவனே நேரடியா களத்துல இறங்கி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான். இதெல்லாம் எப்படி என் தம்பிக்கு தெரியும்னு கேக்குறியா? ஆமாங்கம்மா. அதான் உன் தம்பி கருப்பே அடிக்கடி போன்ல என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொன்னேன்ல, அன்னைக்கு ஒரு நாளைக்கு போன்ல பேசிக்கிட்டு இருந்தோம்.
ஹலோ. நான் கருப்பன் பேசுறேம்மா, நல்லா இருக்கீங்களா? கமலுக்கு ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவே இல்ல. ஏதோ இருக்கம்பா, அவன் பண்ற வேலை ஒன்றும் சரியில்லை. என்னம்மா, என்னாச்சு? உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? இல்லையம்மா, ஒன்னும் சொல்லல. நீ ஏதாவது கேட்டுருவேன்னு தான் ஃபோன் அட்டன் பண்ணாம ஓடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? அப்படி என்ன பண்ணிட்டா அப்படி? வழக்கமா பண்றதை விட கொஞ்சம் ஒரு படி மேலேயே போய் பண்ணிட்டான். என்னம்மா, என்ன நடந்தது? இல்லப்பா, எத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுக்கு கூட நாங்க ஆசைப்படக்கூடாதா? வழக்கமா என்ன பண்ணுவான், எப்பவும் நாங்க பொண்ணு பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் பின்னாடி வர்றேன்பா. கடைசி நேரத்துல ஏதாவது வேலை இருக்குன்ட்டு ஓடிடுவான். இந்த தடவை என்ன தெரியுமா பண்ணா? என்னாச்சுமா? இப்ப நாங்க இவனுக்கு ஒரு பொண்ணு பாத்திருந்தோம்ப்பா. தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணு தான். பொண்ணு ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. படிப்பு முடிஞ்சது இங்க வந்ததுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் நாங்களா பேசி முடிச்சிருந்தோம். இவங்ககிட்டயும் சொன்னோம், சரிம்மா அந்த பொண்ணோட இமெயில் ஐடி கொடுங்க, நான் பேசுறேன்னா. ஆமா, அன்னைக்கு நான் கமலுக்கு ஃபோன் பண்ணப்போ கமல் குளிச்சுக்கிட்டு இருந்தா அப்படி நீங்க அட்டன் பண்ணீங்க. அப்பவே சொன்னீங்களே ஏதோ பொண்ணு பேசியிருக்கோன்னு. அந்த பொண்ணு கிட்ட உன் ஃப்ரெண்டு என்னதான் பேசுறானோ தெரியலப்பா. அந்த பொண்ணு நேத்துக்கு எனக்கு ஃபோன் போட்டு, ஆண்டி இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லங்குது. ஓ, எப்பவும் கல்யாண பேச்சுக்கு பிடி கொடுக்காம தான்ப்பா சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த தடவை நேரடியா அந்த பொண்ணுக்கே பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டான். அவன் மனசுல அப்படி என்னதான்ப்பா இருக்கு? உன்கிட்ட எதுவும் சொன்னானா? கமல் எத்தனை நாளா இப்படி இருக்கா அப்படி? உன் தம்பி ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கலகலன்னு நல்லா சந்தோஷமா தான்ப்பா இருந்தான். உங்களுக்கு சீக்கிரமே மருமக கூட்டிட்டு வருவேமான்னா. சரி. அதுக்கப்புறம் அடிக்கடி எங்கேயோ வெளியூர்லாம் போயிட்டு வந்தான். ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போதும் அவ்வளவு சந்தோஷமா வருவான். என்னடான்னு கேட்டா உங்க மருமகளை பார்த்துட்டு வர்றேமாம்பா. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி பிள்ளை எப்படியாவது மனசு மாறிட்டானே, அந்த பொண்ணை எங்க கண்ணில் காமிக்க மாட்டானான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ம். அதுக்கப்புறம் உங்க வீட்டு பால் காய்ச்சுக்கு போயிட்டு வந்தான்லப்பா. ஆமா. அதுல இருந்து இங்க வீட்டுக்கு வந்தா ஆபீஸை விட்டா வீடு, இப்படியே தான்ப்பா இருப்பா. ரூமை விட்டு வெளியிலேயே வர்றது கிடையாது. என்னடான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசிட்டாங்கம்மான்ட்டான். உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாப்பா? நீங்க மேல சொல்லுங்கம்மா. அதான்ப்பா, பிள்ளை இப்படி மனசொடிஞ்சு போயிட்டானே, சரி நம்மளாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோன்ட்டு தெரிஞ்சவங்க வீட்டு பொண்ணை தான்ப்பா பார்த்தோம். இப்படி பண்ணிட்டான் கடைசியில. என்ன ஆச்சுப்பா கமலுக்கு? அதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்லம்மா. ஆமாப்பா, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு நாங்களும் தயாரா தானே இருக்கோம். இப்ப அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசிட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்னப்பா செய்வோம்? இனிமேலாவது எங்க ஆசைக்கு வழிவிடக்கூடாதா? ஆமா, அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணாப்பா? ஆமாம்மா, எங்க சொந்தத்துல உள்ள பொண்ணுதான். எங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மச்சந்தார் மக. ஓ அப்படியா? சரி, அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. கல்யாணமும் ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இறந்தும் போயிட்டாருமா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ நோய் இருந்திருக்கு போல, அதை மறைச்சு கட்டி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் கமலுக்கு தெரியுமா? கமலுக்கு தெரியாது, நான் சொல்லல. தெரிஞ்சா தாங்க மாட்டானப்பா. ஆமா, கமல் அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியமா இருந்தா அப்படி. அது அவன் முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சதே. ஒரே சந்தோஷம் தான் எப்பவுமே. ஏன் கருப்பா, நான் ஒண்ணு கேட்கட்டா? என்னம்மா? இல்ல, இந்த நிலைமையில இதை பத்தி பேசுறது தப்பு தான், எனக்கே தெரியுது. ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் பார்க்கணும். முக்கியமா நான் என் பிள்ளையோட வாழ்க்கையையும் பார்க்கணும்ல. என்னம்மா, என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அந்த பொண்ணு வீட்டுக்காரர் இறந்து இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுதுங்கிற. இப்ப போயிட்டு நம்ம அந்த பொண்ணை கமலுக்கு கேட்டா கொடுப்பாங்களா? ஹலோ ஹலோ கருப்பா, கேக்குதா? ஒன்றும் பேச மாட்டேங்கிற. ஹலோ, லைன்ல இருக்கியா கருப்பா? இருக்கேம்மா. பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாப்பா? என் பிள்ளை எப்பவுமே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கான். அவன் முகத்துல சிரிப்பை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. யாராவது அவன் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணா பார்த்தா சிரிக்கிறான். மற்றபடி என் நேரமும் உம்முனே இருக்கான். சொல்லு கருப்பா, போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க ஊர்க்காரங்கம்மா, ரொம்ப சம்பிரதாயம் பார்ப்பாங்க. அப்ப என் பிள்ளைக்கு என்னதான் கதி? உங்களுக்கு அந்த பொண்ணை இந்த நிலைமையில ஏத்துக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லையாம்மா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நானும் ஒரு பொண்ணு தானே. என் பிள்ளை வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இப்படி ஒரு நிலைமைன்னா, அதுவும் அந்த பொண்ணு என் பிள்ளை நேசிச்ச பொண்ணுன்னா எப்படி அந்த பிள்ளைய நான் அப்படியே விட்டுற முடியும்? கருப்பா, அம்மாவுக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒரு வார்த்தை அவங்க வீட்டுல கேட்டு பாக்குறியா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்ப என் பிள்ளையோட நிலைமை? அந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு தெரிஞ்சா என் பிள்ளை என்னைக்குமே கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டானே. அம்மா, இதை பத்தி நம்ம எல்லாம் கமல் கிட்ட பேசுறேன். பேசி என்னப்பா செய்யறது? அவங்க வீட்டுல தான் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றியே. பார்க்கலாமா, பொறுமையா இருங்க. சரிப்பா. கருப்பா, மலருக்கு வளகாப்பு எப்ப? அடுத்த மாசத்தோட மலருக்கு 7வது மாசம் முடியுதுமா. மாச கடைசியில ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு, அந்த தேதி தான் குறிச்சு கொடுத்துருக்காங்க. கடவுளே, அந்த பொண்ணு நல்லபடியா பிள்ளைய பத்தி எந்திரிக்கணும். உங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்மா மலருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கம்மா. இல்லப்பா, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கு போன மாசம் தானே பைபாஸ் பண்ணியிருக்கோம். டிராவல் பண்றது கொஞ்சம் நல்லது இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அச்சோ, அப்படியா? கருப்பா, நாங்க வரலையே வைக்கலையேன்னு நீ மனசுல ஒன்றும் நினைச்சுக்கிடாதப்பா. நான் கண்டிப்பா கமலை வர சொல்றேன். அப்பாவுக்கு இன்னும் ஒரு 2-3 மாசம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கேனாலும் போகலாம் வரலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ வேணா பாரு, என் பேர பிள்ளைகளை பாக்குறதுக்கு தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பா வந்துருவோம். சந்தோஷம்மா, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வச்சிரட்டுமா? கமல் கிட்ட மெதுவா இந்த விஷயத்த சொல்லு. என்னப்பா?
சரிங்கம்மா வச்சிடுறேன். அப்படின்னா இந்த கல்யாணம் உங்க சம்மதத்தோட தான் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, கமலோட அப்பாவுக்கு பைபாஸ் பண்ணி இருக்கிறதுனால டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நாங்களும் கல்யாணத்துக்கு வந்திருப்போம். அதானே நானும் என்னடான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் தம்பி பெரியவங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறவன் அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்தான்னதும் எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. வளகாப்புக்கு வர்ற கமல் அந்த பொண்ணை இந்த நிலைமையில பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வேலையை தான் பண்ணுவான்னு எனக்கும் தெரியும், கருப்பனுக்கும் தெரியும். முன்னாடியே உன் தம்பி என்கிட்ட கேட்டுட்டான், இப்படி ஒரு விஷயம் நடந்தா உங்களுக்கு சம்மதமாமான்னு. அப்படியா? ஆமாம், அதே மாதிரி கல்யாணம் நடந்ததும் அதையும் எங்களுக்கு உடனே சொல்லிட்டான். சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாத்தையும் விட நீங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டது தான் மனசுக்கு ஒரே பூரிப்பாக இருக்குது. சரி பாப்பா, வந்த காலோட நின்றுக்கிட்டே இருக்க வேண்டாம். நீ உள்ளே போயிட்டு 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க போங்க. சரிங்கம்மா சரி. எங்கள் சாரு மேலே உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்லம்மா? ஒரு வருத்தமும் இல்லை பாப்பா. அந்த பொண்ணை நான் ஏன் பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிறேன், நீ கவலையே பட வேண்டாம். சரிங்கம்மா. சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு வர்றேன். போய் ரெடியாக இருப்போம். ஏங்க, பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கால? அதான் பிள்ளை மயங்கிட்டேன் போல. ஆனா ரொம்ப அமைதியா உண்மையே இருக்காளே, ஏங்க? எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில டக்குன்னு அடுத்த வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியாதுல்லம்மா. நம்மளும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரிங்க சரிங்க, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏங்க, நம்ம ஊர்ல ஒரு ரிசப்ஷன் வச்சிருவோமா? அது அந்த பொண்ணோட விருப்பத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். சரி சரி, அந்த பொண்ணோட மனசையும் பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு விருப்பம்னா வைப்போம், இல்லாட்டி வேண்டாம், விட்டுருவோம். மேரேஜ் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிடுவோம். ஆமாமா, கண்டிப்பா பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். சரி, எனக்கு இன்னும் நீ காலையில ஜூஸ் கொடுக்கவே இல்லை. இந்த வர்றேன். என்னப்பா, நேத்தும் வந்த, இன்னைக்கும் வந்திருக்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். தம்பி, நேத்தே சொன்னேன் ரைட்டர் கிட்ட எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு. நீங்க தான் கேட்கல. இன்ஸ்பெக்டரை தான் பார்க்கணும்னு அடம் பிடிச்சா எப்படி? இன்ஸ்பெக்டரை தான் சார் பார்க்கணும். அவருக்கு 2 நாளா எஸ்பி ஆபீஸ்ல மீட்டிங் போட்டிருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்காது. நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். முடியாது, நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு தான் போவேன். எஸ்ஐ இருக்காரு, வேணா பார்த்துட்டு போறீங்களா? நான் இன்ஸ்பெக்டரை தான் பார்க்கணும். இப்போ வருவாரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி நான் நைட்டு வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். வீட்டுல போய் பாத்துக்கிறியா? ஏன்பா, தெரிஞ்சவரா? ஆமாங்க, எங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டு. உங்க அண்ணனுக்கு ஃப்ரெண்டுன்னா? எங்க அதெல்லாம் உங்ககிட்ட வழக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ எப்போ வருவாரு? எப்போ வருவாருன்னா என்னால உறுதியா சொல்ல முடியாது. மீட்டிங் போயிருக்காரு, வரும்போது பாத்துக்கங்க. அப்ப நான் வெயிட் பண்றேன். அப்ப வெளியே பெஞ்சில் உட்காருங்க, போங்க. அந்த சாரே வந்துட்டாரு. ஆனசாமி, என்ன சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது? சார், இவருக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணுமா? ரைட்டர்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, அவர்கிட்ட எழுதி கொடுக்க வேண்டியதானே? சார், உங்ககிட்ட தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணுமா? நேத்துல இருந்து வந்துட்டு போறாரு. என்னப்பா என்ன? என்னே, உங்களுக்கே தெரியும்லண்ணே நடந்த விஷயம். தம்பி, யாருகிட்ட பேசுறோன்னு பார்த்து பேசு. சார், உங்களுக்கே நடந்த விஷயம்லாம் தெரியும்ல சார். என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொன்னாதான் தெரியும். ஊருக்குள்ள எவ்வளவோ நடக்குது, எல்லாத்தையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். தம்பி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ப்ராப்பரா கொடுப்பா. சார், எனக்கு கல்யாணம் நடக்க இருந்தது சார். சரி, பொண்ணு சம்மதிச்சுதான் சார் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். தாலி கட்டுற நேரத்துல இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டா சார். பொண்ணு மைனரா மேஜரா? மேஜர் தான் சார். பொண்ணு என்ன பண்றாங்க? சார், என்ன பண்றாங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றா சார். அப்போ படிச்ச பொண்ணு? ஆமா சார். சரி, கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார், எங்க குடும்பத்துல எல்லாரும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம் சார். அந்த பொண்ணு மேல மான நஷ்ட வழக்கு போடணும். சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. சார், நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் சார். நீங்க இப்ப என் கூட வாங்க. அந்த பொண்ணு எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கா. அவளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க சார். என்ன செய்யணும்னு எனக்கு நீ சொல்லி கொடுக்காத. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா, ரைட்டர் கிட்ட எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. சார், இல்ல சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்பு. சார், இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்கலைன்னா நான் எஸ்பி ஆபீஸ்க்கு போவேன் சார். அப்ப நேரம் அங்கேயே போயிருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார். சரி சொல்லு. இது 2-3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சார். எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னே கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா சார். இப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கான்னு போயிட்டு வந்துட்டா சார். நானும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களோ போய் என்ன ஏதுன்னு கேட்டா எடுத்தறிஞ்சு பேசுறா சார். நீங்க வந்து விசாரிங்க சார். சரி, இப்ப நீ சொன்ன எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி ரைட்டர் கிட்ட கொடுத்துட்டு போ, நான் விசாரிக்கிறேன். சார், எப்போ வருவீங்க? ஏய், நான் என்ன நீ வச்ச ஆளா இல்ல ஊருக்குள்ள நீ ஒருத்த மட்டும் தான் கேஸ் கொடுத்துருக்கியா? சார், ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசலாம்ல சார். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மரியாதை தான் உனக்கும் கிடைக்கும். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, நடை கட்டு. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், யார் சார் இவன்? உங்களுக்கு தெரிஞ்சவன் சொல்றான். இவன் ஒரு கிறுக்கன். ஆனா தெளிவா பேசுறானே சார். அப்படித்தான் பேசுவான். சார், உங்க மச்சான் உங்களை தேடி 2 தடவை வந்தாரு. இங்கயா?
ஆமா சார், வீட்டுக்கு போனாராம், வீடு பூட்டி கிடக்குன்ட்டு இங்கே தேடி வந்தாரு. நீங்க மீட்டிங் போயிருந்தீங்கல்ல சார்? ஓ அப்படியா, எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்க வேண்டியதானே. கால் பண்ணவான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் தான் நீங்க மீட்டிங்ல இருப்பீங்கன்னு சொன்னேன். சரி நான் வந்தே பாத்துக்கிறேன்ட்டு போயிட்டாரு. சார் இந்த வர்றாரு. வாங்க மச்சான், என்ன ஸ்டேஷனுக்கெல்லாம்? சார் டீ வாங்கிட்டு வரட்டுமா? சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், நான் அந்த வேலைக்கு கிளம்பணும். ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் மச்சான், நான் வேணா கொண்டு போய் விடுறேன். இல்ல இல்ல இருக்கட்டும் மாப்ள, உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். வீட்டு சாவியே வளர்மதி கிட்ட தானே இருக்கு. அதை நான் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்தேன், நீங்க ஏதோ மீட்டிங் போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருந்தேன். இல்ல வளகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், உங்களை கூப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா? என் ஒய்ஃபுக்கு வளகாப்புக்கு என்னையவே நீங்க கூப்பிடணுமா? இல்ல மாப்ள, முறைங்கிறது அதுதானே. அப்படி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் முறையா எல்லா சீரெல்லாம் கொண்டு வந்து பொண்ணுக்கு வளகாப்பு வச்சு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் சின்ன மாப்ள வீட்டுல எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல மாப்ள. இல்ல, எப்படியும் வளர்மதியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறது இல்ல, அதுக்கு சொன்னேன். குழந்தை பிறந்ததும் உங்க கூட வீட்டுக்கு வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா மாப்ள. சரி சரி, அதை அப்ப இங்க பாப்போம். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் கூப்பிட்டுட்டீங்களா? சின்ன மாப்ள வீட்டுல தானே? கருப்ப வீட்ல, குமார் வீட்ல. மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் முறையா முதல்ல தகவல் கொடுத்தேன், ஏன்னா அவங்க தானே எல்லா சேரும் கொண்டு வர்றாங்க. அதனால அப்புறம் குமார் தம்பியை நேத்து பார்த்தேன், சொல்லிட்டேன். இன்னும் உங்க சைடுல வேற யாருக்காவது நான் சொல்லணுமா, இல்ல நீங்க சொல்றீங்களா மாப்ள? என் சைடுல அவ்வளவுதான், வேற யார் இருக்கா? சரிங்க மாப்ள, அப்ப நான் கிளம்பட்டா? ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு போலாமே. இல்ல மாப்ள, இல்ல வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நான் வேணா டிராப் பண்ணிட்டா? ஐயோ நீங்க இருக்கிற பிஸியில அதெல்லாம் வேண்டாம் மாப்ள, நான் பாத்துக்கிறேன். சார் போயிட்டு வரேன். வாங்க சார் வாங்க. சார் வளகாப்புக்கு நீங்கள் வந்துருங்க. நானுமா ஆட்டு வந்துருவோம். சரி அப்ப நான் வரேன் மாப்ள. சரிங்க மச்சான், வாங்க வாங்க. சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? சரி கிளம்புங்க. எப்போ சார் விசாரிக்க வருவீங்க? வருவோம்ப்பா போ. சார் சார் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு வேண்டியவங்கிறதுனால ஒரு தலை பட்சமாக வேலை பார்க்காதீங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீல, கிளம்பு கிளம்பு. சரியான கிறுக்கன் தான் சார், நீங்க சொன்ன மாதிரி. உங்ககிட்டயே எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அக்கா கோமு, என்னக்கா பேங்க் கிளம்பியாச்சு போல, நடந்து போறீங்க? உங்க ஸ்கூட்டி எங்க? சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் கோமு. அப்படியா, நான் வேணா டிராப் பண்ணட்டா? இல்ல இல்ல, இனி நீ மதுரை வரைக்கும்ல போகணும், நீ போயிட்டு வா. நான் எப்படி மெயின் ரோடுக்கு போனா ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்குவேன். சரிங்கக்கா. அம்மா எங்க உங்க ஆளு, கிளம்பியாச்சா? அம்மா இன்னைக்கு ஏதோ வேலை இருக்குன்னு ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அப்படியா? ஆமா ஆமா, அதனாலதான் நானும் இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்புறேன். கல்யாணத்தன்னைக்கு உன்னை பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. எப்படி போமோ, என்னால நம்பவே முடியல. விடுங்க விடுங்க, தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும். அம்மா அன்னைக்கு ஏதோ வேற ஒரு இஷ்யூன்னு கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, அது ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எப்படியோ கோமு, நீ நல்லா இருந்தா சரி. தாத்தா எப்படி இருக்காரு? தாத்தாவுக்கு என்ன, நல்லா ஜம்முன்னு அங்கிட்ட அங்கிட்ட வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையில உன் கல்யாணம் நின்னதுல. பிளான் போட்டதே நாங்க 2 பேரும் சேர்ந்து தானே, அப்புறம் எப்படி வருத்தப்படுவாரு? நீ சரியான ஆளுதாண்டி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்க்கா. அப்புறம் கோமு ஒரு விஷயம், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன? எதுக்குக்கா? விக்னேஷ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கானா. அலைஞ்சிட்டு போகட்டும், கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டு வரானா, ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் வேற போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா. உங்களுக்கு யார் சொன்னா, உங்க ஆளா? ஆமா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவன் எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றும் நடக்கலைங்கிற ஆத்திரத்துல வேற எதுவும் பண்ணிடுறாம கோமு. என்னக்கா பண்ணிடுவான் அவன்? அவனால ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு சொந்த மூளைங்கிறதே கிடையாது. எதுக்குனாலும் யாராவது ஒரு ஆளை நம்பிக்கிட்டே தான் இருப்பான். அடுத்தவங்களை நம்பி ஒரு வேலை பார்க்குறவங்க என்னைக்கும் எதையும் சாதிக்க மாட்டாங்க. அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் நம்ம நின்று பேசுறதே தப்பு. நீங்க பேங்க்கு கிளம்புங்க, எனக்கும் நேரமாச்சு ஆஃபீஸ்க்கு, நானும் கிளம்புறேன். சரி கோமு, உன்னை ஒருத்தர் கார்ல தூக்கி போட்டுட்டு போனதை கேள்விப்பட்டேன். அந்த கிறுக்கனா? அக்கா அவங்க தெரிஞ்சவங்க தான்க்கா. தெரிஞ்சவங்களா? அப்புறம் என்னென்னமோ பேசுனாங்க. இல்லக்கா இல்லக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வந்தேனா, கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்டு நீ இங்க இருக்க வேண்டாம் கோமு, வா, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, நம்ம வீட்டுல வந்து ஒரு நாள் இருந்துட்டு போன்னு கூட்டிட்டு போனாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் வேற என்னமோ கேள்விப்பட்டேன். நான் தான் சொல்றேன்லக்கா, என்னை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? நீ சொல்லி நம்பாம இருப்பேனா? சரி சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்கக்கா. என்கிட்ட ஆட்டோ நம்பர் இருக்கு, நான் கால் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, இந்த இன்னும் ஒரு 1/2 தெரு தானே, ஆட்டோ ஸ்டாண்டே வந்துடும். நான் அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், நீ போயிட்டு வா. சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. பாய்.
அந்த கிறுக்கனால இன்னும் யார் யார்கிட்ட எவ்வளவு பொய்யெல்லாம் சொல்லணுமோ. அந்த ஆளு வெண்ணிலாவோட ப்ரொஃபஸரா போயிட்டான். இல்லாட்டி மவனே என்கிட்ட சிக்கி இருந்தா சதைச்சிருப்பேன், சதைச்சு. யாருகிட்ட? கோமலவல்லிக்கிட்டேவா? ஆமா, அந்த ஆளு அன்னைக்கு பேசும்போது குட்டின்னு எதுக்கு கூப்பிட்டான்? நம்ம அப்பாவை தவிர வேற யாரும் நம்மளை அப்படி கூப்பிட்டது கிடையாது. தாத்தா கூட அப்படி கூப்பிட மாட்டாரு. ஏன் அப்படி கூப்பிட்டான்? அப்புறம் அப்பா மாதிரியே ராவின்னு வேற சொன்னான். நம்ம வீட்லயே அப்பா மட்டும்தான் அந்த மாதிரி பேசுவாரு. அதுவும் கோவப்படும் போது மட்டும்தான் அப்படி பேசுவாரு. சாதாரணமா அப்பாவுக்கு கோவமும் வராது. சாதாரணமா எல்லாரும் கோவம் வந்தா என்ன சொல்லுவாங்க? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு பிச்சு போடுவேன், பிச்சு கொன்றுவேன் பாத்துக்கோ, அப்படிதான் பேசுவோம். அப்பா மட்டும்தான் ராவி அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் அதே மாதிரியே சொல்றான். எது எப்படியோ போகட்டும் ஆண்டவா, அந்த கிறுக்கன் கண்ணில் நான் இன்னொரு தடவை பற்றவே கூடாது. நீ எனக்கு எவ்வளவு வேணாலும் கஷ்டத்தை கொடு, நான் சமாளிச்சிருவேன். ஆனா அந்த கிறுக்கன் கிட்ட மட்டும் என்னை மாட்டி விட்டுறாத. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா. 108ன்னு வேண்டிக்கிடணுமோ? சரி, 108 தேங்காயாவே உடைச்சிருவோம். இப்ப என்ன 8 தானே கூடுதல். ஆனா அவன் கண்ணில் மட்டும் நான் பற்றக்கூடாது. சரியான கிறுக்கேன், நம்மளையே கிறுக்கு பிடிக்க வச்சிருவான். வளர்மதி, சந்தோஷமா இருக்கியா? ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கோ உன் வீட்டுக்காரங்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, சந்தோஷமா தான் இருக்கேன். மாலையை ஏன் பிள்ளை கலட்டிட்ட? மாலை எங்க மதியக்காவுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு, வவுத்துல போய் போய் முட்டுது, அதனாலதான் கலட்டிட்டோம். அந்த மாலை செண்டுல இந்த பச்சை இலைய நிறைய வச்சு கட்டிட்டான், அதனால ஒரு மாதிரி இருந்திருக்கும். பிளவுஸ் கொஞ்சம் லூஸா இருக்கா வளர்மதி? கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸா இருக்கு ஐசு, மற்றபடி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. என்னது கரெக்டா இருக்கு? பிளவுஸா? நான் தச்சதுல கரெக்டா இருக்கா வளர்மதி? நீங்க தைச்சது தானக்கா, அது எப்படி கரெக்டா இருக்கும்? ஏன் பிள்ளை கரெக்டா இல்லையா? கழுத்து ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டே போகுதுக்கா. வெல்வெட் ஜாக்கெட் தையல் சரியாவே நிக்கல, ஒரு மாதிரியே பிரிச்சு தச்சேன். அப்ப முதல்லயே தைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் வேற ஏதாவது ஆம்பளை டைலர்ட்டையாவது கொடுத்துருப்பேன். அவங்க என்ன பெரிய மிஷின் வச்சிருப்பாங்க. தைக்கிறதுக்கு யார் துணியை கொடுத்தாலும் இப்படி தையா கோளாறு சொல்றாங்க. பேசாம இந்த மேல அவங்களே தச்சுக்கோங்கன்னு விட்டுறணும். டெய்லர்னு ஒருத்தர் இருந்தாலே இப்படித்தான். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளை எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் போகத்தான் போறேன். ஆரி ஒர்க் வேற பழகிட்டேனா, நீ டெய்லரிங்கும் கத்துக்கிட்டேன்னா நல்ல காசு. அப்ப எனக்கு வேலை குறைஞ்சு வருமோ? ஒன்னும் கவலைப்படாதீங்க நாச்சியாரக்கா, உங்களுக்குன்னு யாராவது சிக்காமலா போவாங்க. உன் கல்யாணத்துக்கு பிளவுஸ் என்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன, நான் நல்ல டெய்லரா பார்த்து கொடுத்துருவேன். எனக்கு ஒரு பிளவுஸ் தைக்கணும், தைக்கிறீங்களாக்கா? கொடுங்க, தைச்சிருவோம். நாச்சியாரக்கா, உங்ககிட்ட தைக்க கொடுக்குறவங்க எல்லாரும் உங்ககிட்ட சிக்குனாங்கன்னு அர்த்தம். ஆனா எங்க பாப்பாக்கா கிட்ட நீங்க துணி வாங்குனீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சிக்குனதா அர்த்தம். பாத்துக்கங்க. யாரை கூப்பிடுற மாதிரி இருக்கு? இந்த வாரேன். ஓடியாச்சு. ஏன் வளர்மதி, டாக்டர் அம்மா டேட் எல்லாம் குறிச்சு கொடுத்துட்டாங்களா? குறிச்சு கொடுத்துட்டாங்க மைனி. பார்த்து அந்த தேதியில கவனமா இருந்துக்கிடணும். என்ன, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கிடணும். சரி. வெற்றி கிட்ட சொல்லி முன்னக்கூடியே லீவ் எல்லாம் கேட்டு வைக்க சொல்லிடு இப்பமே. சரிங்க மைனி. அப்புறம் அப்ப இங்கே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காம பாத்துக்கோ. வெற்றி சார் இல்லைனாலும் நானே குட்டி பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேனே. நீ பாத்துக்கிடுவடா, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கணும்ல. எங்க தெருமுக்குள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு, நான் ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்துருவேன். அதுல எங்க வளர்மதி அக்காவை ஏத்தி உட்கார வச்சிருவேன். ஆஸ்பத்திரிக்கு போற வழி எனக்கு தெரியும், ஆஸ்பத்திரி எனக்கு தெரியும், அங்க கொண்டு போய் சேர்த்துருவேன். விட்டா நீயே பிரசவமும் பாத்துருவ. அப்படின்னா மதியக்கா, அப்படின்னா என்ன? குட்டி பாப்பா பிறக்கிறதுக்கு சாமியை கும்பிட்டு நீயே பிறக்க வச்சிருவியான். ஆமா, நான் தினமும் சாமி கும்பிடுறேன்ல. எங்க குட்டி பாப்பா நல்லா பிறக்கணும், என் கூட நல்லா விளையாடணும், சாப்பிடணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நான் தான் அதை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன். என்னக்கா? சரிடா கண்ணா, சரி. மதியக்கா, குட்டி பாப்பாவுக்கு என்ன பேர் வைப்போம்? அது பாப்பா பிறக்க விட்டு வைப்போம். நீ அதுக்குள்ள நல்ல பேரை எழுதி எழுதி வை. என்ன, நான் சாமி பேரா ஒரு 10 பேர் எழுதி வச்சிருக்கேன். சாமி பேரா? சரத்தேன், எனக்கு வச்சிருக்கிறது பத்தாதா? கண்ணா, என்ன பேருடா எழுதி வச்சிருக்க? அதுவா, மாரியம்மா, சரிதான். அப்புறம் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி. பார்வதி உங்க பாட்டி பேருல? அது ஒரு சாமி, சிவனோட ஒய்ஃபா. சரி, அப்புறம் துர்க்கை, முத்துமாரி அம்மன், வாழ வந்த அம்மன், வெயிலு வந்த அம்மன். அவன்
சினிமா நடிகை பேரை வைக்கணும்னு ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கான். நீ என்னடா சாமி பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் பேரை பாரு. அன்னைக்கு ஒரு நாள் நான் வெற்றி சார் கூட வண்டியில போனேனா, அப்பம்போது நிறைய கோயிலா வந்தது. அந்த கோயில்ல இருக்கிற சாமி பேரெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தேன். அதை ஞாபகமா எழுதி எழுதி வச்சேன். எங்க குட்டி பாப்பா வந்ததும் இந்த சாமி பேர்ல ஏதாவது ஒரு பேரை வைக்கணும்னு நான் அப்பமே வேண்டிக்கிட்டேன். அப்பதான் பாப்பா நல்லா பிறக்குமா. என்ன மதியக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சேன்னா கண்ணா, பாப்பா பெரிய பிள்ளையானதும் உன்கிட்ட சண்டைக்கு வந்துருவா. ஏன் இந்த பேரெல்லாம் பாப்பாவுக்கு பிடிக்காதா? மாடனா வைக்கணும் கண்ணா. சாமி தானே பாப்பா பிறக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுதுன்னு அன்னைக்கு சொன்னீங்க. அப்ப சாமி பேரை தானே வைக்கணும். சரி, சாமி பேராவும் இருக்கணும், மாடனாவும் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பேர் யோசிச்சு வையின்னு. அப்படி இல்லாம இருக்கும். சரி, யோசிக்கிறேன். அப்படி என்ன துர்க்கை அம்மனை சுருக்கி துர்கான்னு வைப்போமா? எங்க கிளாஸ்ல கூட ஒரு பிள்ளை துர்கான்னு இருக்கா. துர்கான்னு இந்தாத்தா வளர்மதி, இந்த பிள்ளையவே பிறக்க போற பிள்ளைக்கு பேரை செலக்ட் பண்ண விட்டுரு. நல்லா செலக்ட் பண்ணி வைப்பான் தான், நல்லா வளர்த்துருவான் உன் பிள்ளைய. ஆமா, நான் நல்லா வளர்ப்பனே. சரிடா கண்ணா, சரிடா. அப்புறம் மலரு, பிரசவத்துக்கு நாளெல்லாம் பக்கத்துல வந்துருச்சு. ஆமாக்கா, தேதி ரொம்ப நெருங்கிருச்சு. எப்ப வேணாலும் பிரசவம் ஆகும்னு டாக்டர் போன வாரம் தான் சொன்னாங்க. எப்படி பிரசவத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகுறதா? எதுக்கு? ஹாஸ்பிட்டல் பக்கம் தானே, வண்டி எடுத்தா 10 நிமிஷம். நம்ம அப்படி சொல்றோம், ஆனா இப்ப நிறைய பேர் அப்படித்தானே. தேதி குறிச்சு அந்த தேதிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறாங்க. நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல நட்சத்திரம் எல்லாம் எப்ப இருக்கோ அந்நேரம் பார்த்து பிள்ளை அறுத்து எடுத்துருங்கன்னு டாக்டர் அம்மாவுக்கே கட்டளை கொடுக்குறாங்க. நம்ம என்னதையும் கட்டளை போட்டாலும் ஆண்டவன் கட்டளைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மாற்ற முடியுமா? அதை மீறத்தே முடியுமா? எங்கள் ஐயா பார்த்து என்ன வரம் கொடுக்குறாரோ அதுதான், அதை அப்படியே ஏற்றுக்கிடுவோம் நாங்கள். ஆமா, குலசாமி கோயிலுக்கு மாசம் மாசம் கர்ப்பம் தம்பி போயிருமே, இப்பெல்லாம் போகுதா? இப்போ ஒரு 3 மாசமாவே இந்த பிள்ளைய விட்டுட்டு அவன் எங்கேயும் நகலலை. ஒரே அடியாக பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் போய்கிடலான்னு முடிச்சிட்டான். அதான் இங்க எங்க தெரு பக்கம் ஆள் அடிக்கடி தெரியுதா? அங்க போகாட்டி இங்கதான் வருவாரு எப்பவும். ஆமாம், நம்ம ஊர்லேயே எங்கள் ஐயாவுக்கு சீலக்காரி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதனால அங்கே வரைக்கும் எதுக்கு போகணும், இங்கேயே பூஜையெல்லாம் முடிச்சுக்கிடுவோன்னு இங்கேயே முடிச்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஈரோடுக்கே சேலலோடு அனுப்புறதுக்கு போகவே இல்லை. ஒரு 3-4 மாசமா கணேசன் தான் போய்கிட்டு இருக்கான். ஆமா, சின்னவரு அந்த பக்கம் மதுரைக்கு ஆபீஸுக்கு போயிடுறாரு. அப்ப கருப்பன் தம்பி தானே கூட இருக்கணும். அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு இருந்தா அப்புறம் பிள்ளைய யார் பாக்குறது? ஆமாம், தூரம் தொலைக்கு எங்கேயும் கல்யாணம் காரியம்னு வந்தா கூட போறதே கிடையாது இப்பெல்லாம். ஏன்டா மலரு, இன்னைக்கு உங்க அக்காவுக்கு வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னைக்காவது பொழுதுக்கும் இங்க இருப்பியா, இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாப்பிள்ள பின்னாடியே ஓடிடுவியா? அதெல்லாம் ஓட மாட்டேன், கார்ல உட்காந்து மெதுவா போயிருவேன். அப்ப இன்னைக்கே இருக்க மாட்டேன். இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? அங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இப்படித்தான் நீ கல்யாணம் முடிச்சு போன மறுநாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. என் மருமக மலர் இல்லைன்னா அங்கே வீட்டில் ஒரு வேலையும் யாருக்கும் ஓடாது. என் சின்ன மகன் ஆஃபீஸுக்கு கிளம்பும் போது இவளத்தையும் தேடுவான், ஆஃபீஸை விட்டு வந்தாலும் இவளத்தையும் தேடுவான். இவன் இல்லைன்னா எப்படி? என் பெரியவன் கேட்கவே வேண்டாம், தரையில் ஒரு தாரை ஏற்றிட்டு இந்த பிள்ளை பக்கத்தில் வந்து நின்றுக்கிடுவான். இவன் இல்லைன்னா எப்படி அங்கே பொழுது ஓடும்? பத்தாக்குறைக்கு என் மக பிள்ளை பேத்தி, அவளும் அப்படித்தேன். அதுக்கு சொல்லல, கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட ஒரு பொழுது இங்க தங்குறது கிடையாது. நாச்சியாரக்கா, போய் சொல்லாதீங்க. எத்தனை நாள் எத்தனை மாசம் என்னை இங்கேயே இருக்க வச்சுட்டீங்க எல்லாருமே சேர்ந்து. அதுவும் எப்படி போய் சொல்லி ஏமாத்தி எல்லாத்தையும் மறைச்சு என்னை இங்கேயே இருக்க வச்சுட்டீங்க. அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா ஒரே வட்டமா ஓடி இருந்திருப்பேன். ஆமா, ஓடி இருந்து. நாளைக்கு பிரசவத்துக்காக அம்மா வீட்டுக்கு வருவியா? வரமாட்டேன். ஏதா உங்க அம்மா பாவம்லக்கா, பிள்ளைக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கிறது எல்லாத்தையும் அக்காவுக்கு செய்யட்டும். எனக்கு செய்யறதுக்கு எங்க அத்தை இருக்காங்க, என் வீட்டுக்காரர் இருக்காரு, என் குழந்தைனார் இருக்காரு, இன்னும் எங்க மைனி இருக்காங்க, எங்க வெண்ணிலா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. ஆனா அக்காவுக்கு அம்மா மட்டும் தானே இருக்காங்க. அதுலயே நான் பங்கு போட்டுக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. அதனால அக்காவே முழுசா இது எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். அல்லியக்கா, நீங்களும் நாச்சியார் அக்காவும் சேர்ந்து அக்காவை நல்லா பாத்துக்கோங்க. ஒரே நேரத்துல 2 பேரும் உண்டா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரம் பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லி தனித்தனியாவே உட்கார வைக்கிறாங்க எப்பவும். நான் பிள்ளை பெத்துட்டேன், எங்க அக்கா பிள்ளைய தூக்குறதுக்கு ஓடியாந்துருவேன். அப்போ உன் பிள்ளைய யார் தூக்க? என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு அங்க வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அக்கா பிள்ளைய நான் தூக்கிட்டு போயிருவேன் அங்க. அப்புறம் உங்க அக்கா பிள்ளைக்கு என்ன செய்வா? இன்னொரு பிள்ளை பெத்துக்கிடட்டும். இது நல்ல கதையா இருக்கே. விளையாட்டு பிள்ளையத்தா நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அக்காவுக்கு அங்க எங்க ஏரியாவுல வீடு பாத்துக்கிட்டு இருக்கோம். வீடு மட்டும் அமைஞ்சது அக்காவை பிள்ளையோட சேர்த்து அங்க கூட்டிகிட்டு போயிருவோம் நாங்க. அப்புறமாட்டி நீங்க தான் என்ன பாக்குறதுக்குனாலும் சரி, அக்காவை பாக்குறதுக்குனாலும் சரி, எங்க ஏரியாவுக்கு வரணும்.
என் பிள்ளைய அங்கதானே இருக்க போகுது. அப்ப ஒட்டுக்க 3 பிள்ளைகளையும் பார்க்க வந்துடுறேன். வாங்க வாங்க, எது வாங்கினாலும் 3 வாங்கிட்டு வாங்க. ஆட்டும் தா வந்துருவோம் தா. அம்மா, உங்க தாய் மாமா வீட்ல எல்லாம் பேசுறீங்களா? இப்போ எதுக்கு அந்த பேச்சு? விடுங்க விடுங்க. இல்ல கேட்டேன். ஏன் கருப்பா, கமல் சார் எதுவும் ஃபோன் பண்ண அப்படியா? ஆனா கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்டா, வந்து போனா நல்லா இருக்கும்ல அவங்களுக்கும். வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும், அந்த பக்கமே இருக்கட்டும். அந்த பொண்ணு எப்படிதான் இருக்காங்க? மனசு மாறிட்டாங்களா என்ன? அதெல்லாம் போய் நம்ம டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்க முடியுமா? இல்ல ஹாப்பியா இருக்காங்களா? அதெல்லாம் கமல் மாத்திடுவா, அப்படி பாத்துக்கலாம் விடு. ஆமா, விக்கி ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா? நீ ஒண்ணுமே ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டேங்கிறேன்ட்டு எஸ்பி ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா? அப்படியா? ஆமா, போன வாரம் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு விட்டாங்க. அப்புறம் இது ஏன்டா என்கிட்ட சொல்லல? ஏன்டா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமாடா உனக்கு இருக்கிற வேலையில? அதுக்கு சொல்லலடா, விக்கிக்கு ஆப்போசிட்டா தம்பி எவிடன்ஸ் வச்சிருக்கான்ல, அதுக்கு சொன்னேன். அதை சப்மிட் பண்ணாலே போதுமே, விக்கிக்கு அகைன்ஸ்டா இருக்குமே, அப்படியே நீ ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை தான் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். ஃப்ரெண்டோட தம்பியா போயிட்டான், அதை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இவனை தூக்கி உள்ள வைக்கிறாப்புல போயிடும். போனா போகுதுன்னு பாவம் பார்த்தா அவன் ரொம்ப ஆடுவான்டா வெற்றி. ஆறத்தாண்ட செய்யறான். அவனுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்றானா இல்ல தெரிஞ்சுதான் பண்றானான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்க வீட்லயும் எதுவும் கேட்க மாட்டாங்களா இல்ல கேட்டும் இவன் இப்படித்தான் இருக்கானான்னு புரியல. சரி, அப்ப என்னதான் பண்ண போற? இது எப்படியே விட்டுக்கிட்டே இருக்க போறியா? அதான்டா, அந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணா இவனை தூக்கி உள்ள வைக்க வேண்டியதா போகும். சுப்புவோட தம்பிங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். பாப்போம், ரொம்ப ஆடுனான்னா அதை கொடுத்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ரொம்ப வாலாட்ட விடாதடா வெற்றி. பாவம் சின்ன பையனேன்னு பார்த்தேன். யார் அவனா சின்ன பையன்? அப்புறம் வெற்றி, அந்த வசந்தன் சாரை போய் விசாரிச்சியா? யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படிடா போய் விசாரிக்கிறது? அவர் என்ன சாதாரண ஆளா? இல்ல அபிஷியலா கேட்கல, பர்சனலா கேட்டேன். ஏன்னா கோமலவெள்ளிய கல்யாண மண்டபத்துல இருந்து கூட்டிட்டு போயிருக்காரு, அதான். கோமலவெள்ளி கிட்ட பேசினேன். அவர் ஏதோ மாத்தி மாத்தி பேசுறாராம். அவர் சுயநிலைவிலேயே இல்ல அப்படிங்கிற மாதிரி கோமலவெள்ளி சொல்றாங்க. வெண்ணிலா கிட்ட கேட்டா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அதுல ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்காரோ என்னமோ, ப்ளீஸ் சார் விட்டுருங்கன்னாங்க. சரி, அடுத்த ஒரு தடவை இந்த மாதிரி நடந்தா பாத்துக்கிடலான்ட்டு விட்டுட்டேன். ஆமா, இதெல்லாம் வெண்ணிலா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே, சொல்லலையே. சரி, காலேஜ் ஆபீஸ் வீடுன்னு மாறி மாறி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல மறந்துருப்பாங்க. இருக்கலாம் வெற்றி. எதுக்கும் அந்த வசந்தன் சார் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. பண்ணலாம், ஆனா அவங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எல்லையில இல்ல. உனக்கு மதுரையில இன்ஸ்பெக்டர் சர்க்கிள்ல யாரும் தெரியாதா என்ன? ஒருத்தர் தெரியும், அவர்கிட்ட வேணா சொல்லி வைக்கவா? சொல்லி வை, ஆள் எப்படின்னு விசாரிக்க சொல்லு. இந்த பொண்ணு வேற தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு. வெண்ணிலா கிட்ட கேட்டாலே தெரியும்லடா. காலேஜில் அவர் எப்படிங்கிறது மட்டும்தானே வெண்ணிலாவுக்கு தெரியும், மற்றபடி பர்சனலா? சரிடா, பாத்துக்கிறேன். சரி வெற்றி, லீவுக்கு இப்பவே அப்ளை பண்ணிட்டியா எப்படி? அடுத்த மாசம் பாத்துக்கலான்னு இருக்கேன்டா. முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன்னா நல்லது இல்ல. அப்புறம் அதே டேட்ல வேற யாராவது லீவு கேட்டுட்டாங்கன்னா? ஆமாடா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் அப்ப திருவிழா அப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படின்னா இப்பவே 1 வீக் லீவுக்கு அப்ளை பண்ணிரு வெற்றி. ஆமாடா, நாளைக்கே கொடுத்துறேன். சரி, பாத்துக்கோண்ணே. மாசம் மாசம் எங்க இருந்தாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா வெண்ணிலா, நீ படிச்சுக்கிட்ட மாதிரி தான், நான் பிசினஸ கவனிச்சுக்கிட்ட மாதிரி தான். மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கே அழுத்துக்கிட்டா எப்படி? இதுல எல்லாம் தலை கொடுக்க கூடாதுன்னு தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எத்தனை காரணம். எதுக்கு எடுத்தாலும் இதுக்குதான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், இதுக்குதான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்னுக்கிட்டு. இந்த ஃபேமிலி இடியாப்ப சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறத நினைச்சாலே ஒரே போரிங்கா இருக்கு பேபி. அடுத்த மாசம்லாம் நம்ம வீட்டுக்கு உங்க ஜூனியர் ப்ரோ வந்துருவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த ஆபீஸ? ஆபீஸா? நமக்கு ஆபீஸ் எங்க இருக்கு வெண்ணிலா? அடிச்சாரு பாரு ஒரு பல்டி. என் ஜூனியர் ப்ரோ மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் ஆபீஸே வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அப்புறம் குட்டி ப்ரோ தவந்து நடந்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருவேன். அப்ப நானு? நீ கார்ல ஒரு ஓரமா உட்காந்துக்கோ. பாத்தியா? அம்மா, மாமாவுக்கு குட்டி பிள்ளை வர்றதுக்கே இப்படின்னா, அப்ப உங்களுக்கு குட்டி பிள்ளை வந்தா? அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. நீ லா முடிக்கணும், லாயரா பிராக்டிஸ் பண்ணணும், ஆபீஸோட லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உன்னோட பொறுப்புல எடுத்துக்கணும். அதுக்கு நிறைய டைம் இருக்குல்ல பேபி. ஏன் பேபி, மைனிக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? அந்த டேட்ல கரெக்டா பிறந்துருமா? அது கரெக்டா சொல்ல முடியாது. அதே டேட்லயும் பிறக்கலாம், முன்ன பின்னையும் கூடலாம் குறையலாம். எதுக்கும் இங்கிட்டு ஒரு வாரம் அங்கிட்டு ஒரு வாரம் முன்னாடியே பின்னாடியே லீவ் போட்டுட்டா? ஏன், நீங்களா பிரசவம் பார்க்க போறீங்க? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல துணைக்கு இருக்கணும்ல. அதெல்லாம் பொம்பளைங்க நாங்க பாத்துக்கிடுவோம். நீங்க உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புவோம், வந்து பாத்துட்டு போங்க. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புவீங்களா? ஆமா. தொலைச்சு நான்லாம் இங்கிட்டு ஒரு வாரம் அங்கிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு மைனி கூடயே தான் இருப்பேன். சரி, என்னமோ பண்ணுங்க. மாமா இருக்க விட்டாருன்னா இருங்க. ஆமா, ஆபீஸ பாருடா பாரு. மாமா தான் இப்ப எங்கேயுமே போகாம வீட்லயே தானே இருக்காரு, பாத்துக்கிடுவாரு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. ஏன் பேபி,
லான்னு அதுவும் தான் ஞாபகம் வருது. உங்க ப்ரொஃபசர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. இல்ல இப்ப எதுவும் மாத்தி மாத்தி பேசுறாரா? மாத்தி மாத்தி பேசுறதுக்கு அவர் என்ன பைத்தியமா? அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப பிரில்லியன்ட். நீதான் பிரில்லியன்ட்னு சொல்ற, ஆனா பார்த்தா அப்படி தெரியல. சும்மா பார்த்தா தெரியாது, அவர் கூட பழகி பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஓஹோ, நீ ரொம்ப பழகி பார்த்திருக்கியோ? போச்சுடா, அந்த அர்த்தத்துல சொல்லல. காலேஜில் தான் பொழுதுக்கும் அவர் கூட தானே இருக்கோம். ஒருத்தர் பேசுறது பழகுறத வச்சு சொல்ல முடியாது. அதுவும் நாங்கள் எங்கள் கிளாஸ்ல எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்கோம். ஆனா அவர் இன்னைக்கு அப்புறம் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாரு? அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல. அவருக்கே புரியல, அப்புறம் எப்படி நமக்கு புரியும்? ஆனா சரியான டார்ச்சர் அன்னைக்கு. சரி விடுங்க விடுங்க. ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகி ஏதோ டிஸ்டர்ப்ல இருந்திருப்பாரு. கோமு சொன்ன மாதிரி தெரியாம நடந்த விஷயம். அவளே அதை பெருசுப்படுத்தல. இன்னைக்கு எல்லாரையும் ஆபீஸ்க்கு சீக்கிரம் வர சொல்லி இருந்தேன், நான் மட்டும் லேட்டா போறேன். இனி வீட்டுக்கு போய் பைக்கை வச்சுட்டு கார் எடுத்துட்டு மதுரை போய் பாப்பா. நிலா, உன் போன் ரிங் ஆகுது பாரு. இந்த பாக்குறேன். ஹலோ, யாரு நிலா? இருங்க. ஹலோ, அப்படியா? என்னாச்சு? என்னாச்சு பேபி?